ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் பல மாற்றங்கள் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் நடந்திருக்கு. ஈரான் வந்து நம்ம நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி அவங்களும் நாங்கள் நெகோசியேஷனுக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டைலுக்கும் வந்திருக்காங்க. அமெரிக்காவும் சில நிபந்தனைகளை வச்சுருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஈரான் இஸ்ரேல் யுத்தம் அவர் ட்ரம்ப்பு பங்கு சந்தைக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு நேற்று பேசணும். ஆனால் ட்ரம்ப்புக்கு பிரச்சனை என்னென்னா அடி பலம். அதனால் அவங்க நாட்டுக்குள்ளேயும் இன்றைக்கி வந்த தகவல் ட்ரம்புடைய அந்த இமேஜ் கடுமையாக சரிஞ்சிருக்கு. அதற்கு முக்கிய காரணம் போர், விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சு நல்லாரும் இவ்வளோ பிரச்சனைக்கு வரும் இங்கே பெட்ரோல் டீசல் விலை உயரல. ஆனால் பிலிப்பைன்ஸில் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டான். வியட்நாமு, ஸ்ரீலங்காவில் பயங்கரமாக கூடிடுச்சு. உள்நாட்டு விமான போக்குவரத்துன்னு பலதை இது பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கா 25% ஏற்றிட்டான். பாகிஸ்தானு முடிஞ்சு போச்சு. சவுத் கொரியாவில் வந்துட்டு கேஸ்லேருந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இன்றைக்கி ஒரு முதல்வர்லாம் பேசுகிறாரு. இவர்கள் வந்து என்ன அமைச்சர் என்ன ஆள்றாங்கன்னு. இன்னை வரைக்கும் பெட்ரோல் விலை உயரல. அந்த இதை மெயின்டைன் பண்ணுறோம். நேற்று 2 கப்பல் கிளம்பி ஹார்மஸ் வழியாக வெளியே வந்துடுச்சு. ஆமாம், 2 நாளில் அது துறைமுகத்துக்கு வரப்போகுது. 28 இந்த அளவுக்கு வந்து அவர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வேறு வழி இல்லாமல் இமேஜ் போகுதுன்னு ட்ரம்ப்பு பயப்படுறதுக்கு முக்கிய காரணமே இது அவருடைய எலெக்ஷன் வருது. அதனால் அக்டோபர் இந்த தடவை வரலாற்றின் குப்பை தொட்டியில் ட்ரம்ப் தூக்கி எறியப்படுவார். இன்னொன்று, இவருடைய கூட்டாளிகள், பரம கூட்டாளிகள் இருப்பாங்களே, பிரிட்டன், நேட்டோ நாடுகள் எல்லாரும் இவரை கைவிட்டாங்க. அது மெயின் காரணம். தனிமைப்பட்டு போயிட்டார். கத்தாரோட இதில் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, நாங்கள் எல்லா அக்ரிமெண்ட்டையும் ரத்து பண்ணுறோம், சைன் பண்ண எல்லா அக்ரிமெண்ட்டையும் ரத்து பண்ணுறோம், எங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டென்மார்க், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இது என்ன காரணம்னா, இல்லைன்னா இவன் அடிப்பான். அதனால் இவன் வந்து அவனை அடிக்கிறத விட இந்த ஒரு படத்தில், சில படங்களில் வில்லனை பிடிக்கணும்னா வில்லனுடைய லவர் யாரையாவது ஹீரோ பிடிச்சி வச்சுட்டு இது பண்ணுவான். ஏய் பண்ணாத ஏரியா என்ன பண்ணுவோம், எல்லாரையும் துப்பாக்கியில் போட சொல்லி போடுங்கடா எல்லாம் கீழே அப்படி. அந்த மாதிரி கத்தாரு மற்ற நாடுகளை அடிக்க ஆரம்பித்தோன்னா ட்ரம்புக்கு அடி வலி உணர ஆரம்பிச்சிச்சு. நமக்கெல்லாம் எல்லாருக்கும் வலி தான், ஆனால் கடுமையான வலி ட்ரம்புக்குன்றது. 2வது பண செலவு, உள்நாட்டில் மரியாதை கிடையாது, கூட்டாளிகள் கை விட்டாங்க. அதனால் ரொம்ப கௌரவமாக அதெல்லாம் ட்ரம்புக்கு கை வந்த கலை. அசிங்கப்படுறதும் மறுநாள் நெஞ்ச நிமித்தி நடக்கிறதும் அந்த கைப்புள்ள தான் அவர் உலக நாடுகளுடைய கைப்புள்ள.